இன்னைக்கு 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.3 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோன்றதை ரீகால் பண்ணிக்கலாம். பாருங்கள், பர்சன்டேஜ் ஆஸ் எ வேல்யூ, ரேஷியோஸ் ஆஸ் எ பர்சன்டேஜ், ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஸ் எ பர்சன்டேஜ் என்ன பண்ணோம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா என்ன பண்ணுவோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை எஸ்ஐன்னு சொல்லலாம், இல்லைனா வெறும் ஐன்னு சொல்லலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா PNR divided by 100. ஓகேங்களா, Pனா பிரின்சிபல், என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதை தான் என்ன பண்ண போகிறோம், இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். Pனா என்னென்னு எழுதியிருக்கேன் பிரின்சிபல், என்னன்னா இயர்ஸு, ரேட்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஒரு பேங்க்கில் 10,000 போடுறீங்க. ஓகேங்களா, அந்த 10,000ன்றது தான் பிரின்சிபல். அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 இயர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த பேங்க்கில் இருக்குது அந்த அமௌண்ட்டு. ஓகேவா, அதை என்ன பண்ணுறோம் என்னன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த 2 வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வட்டின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுதான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் பேஸ் பண்ணி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு பேங்க்கில் 10,000 போடுறாங்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ வட்டி கொடுத்துருப்பாங்க அப்படின்றது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஒரு வருஷத்துக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க 5% வட்டி போடுறாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வட்டி போட்டிருப்பாங்கன்றதை தான் என்ன பண்ணுறோம், நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் அமௌண்ட் என்ன அப்படின்னா நம்ம போட்டிருக்க பிரின்சிபல் அமௌண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த பிரின்சிபலில் கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சோம் இல்லையா, வட்டி போட்டு கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஐஇ. ஓகேங்களா, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ 2 ஃபார்முலா பார்த்துருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா PNR by 100, அமௌண்ட்டுக்கு P + I. ஓகேங்களா, இப்போ சம் ஸ்கூலில் போகலாமா பாருங்கள். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹35,000 at 9% per annum for 2 years. என்ன பண்ணுறாங்க, 35,000 என்ன பண்ணுறாங்க பிரின்சிபல் போடுறாங்க. எத்தனை வருஷத்துக்குன்னா 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது வட்டி தராங்க அப்படின்னா 9% தராங்க. அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நம்மள கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்படின்னா 2 வருஷத்துக்கு அவங்க எவ்வளோ வட்டி தந்துருப்பாங்க, அதுதான் என்ன பண்ண போகிறோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு போட போகிறோம். இப்போ என்ன பண்ணிட்டோம், Pயோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும், என்னோட வேல்யூ தெரியும். ஓகேங்களா, என்ன பண்ணிட்டேன் எல்லாத்தையும் கிவனில் எழுதிட்டேன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலாவில் போட போகிறோம். I = PNR divided by 100. Pயோட வேல்யூ 35,000, என்னோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 9 டிவைடட் பை 100. ஓகேங்களா, இப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். எவ்வளோ இருக்குது அப்படின்னா 35 0 × 9 × 2 மல்டிபிள் பண்ணுறேன் 18. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 350 கூட என்ன பண்ணுறேன் 18 மல்டிபிள் பண்ண போகிறேன். பாருங்கள், 0 கூட மல்டிபிள் பண்ண 8 0. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் 8 எடுத்து 5 கூட மல்டிபிள் பண்ணுறேன். 8 5s are 40, 40க்கு 0 இங்கே போட்டு பேலன்ஸ் 4 டாப்பில் போட்டேன். நெக்ஸ்ட் இது 3 8s are 24, 24 கூட என்ன பண்ணுறேன் 4 ஆட் பண்ணுறேன் 28. நெக்ஸ்ட்டு 1 எடுத்து பண்ணுறேன் 0 5 3. இப்போ ஆட் பண்ண போகிறோம் 0 0 8 கூட என்ன பண்ணுறேன் 5 ஆட் பண்ணுறேன். 13க்கு 3 இங்கே போட்டு பேலன்ஸ் 1 டாப்பில் போடுறேன். 1 கூட 2 ஆட் பண்ணுறேன் 3, 3 கூட 3 ஆட் பண்ணுறேன் 6. எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா 6,300 கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அதுதான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கே எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு 6,300 rupees கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா. செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம்மில் பாருங்கள், அரவிந்த் borrowed a sum of ₹8,000 from Akash at 7% per annum. Find the interest and amount to be paid at the end of 2 years. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரவிந்த் ஆகாஷ் கிட்ட 8,000 வாங்குறாங்க. அதுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ போட்டு தராங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தராங்க அப்படின்னா 7% தராங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
அப்படின்னா அதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, அமௌண்ட் எவ்வளோ வட்டி கொடுத்துருப்பாங்க, அந்த வட்டியோட அமௌண்ட்டையும் சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, எப்போனா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கிறோம். ஓகேங்களா, அப்போ எவ்வளோ வரும்ன்றதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பாருங்கள் என்ன பண்ணிட்டாங்க, பிரின்சிபல் கொடுத்துறாங்களா, பின்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்க. ஓகேவா, 7%ன்னு எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்னோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் போட போகிறோம். ஓகேங்களா, நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா PNR டிவைடட் பை 100. ஓகேங்களா, இப்போ பியோட வேல்யூ 8000 இன்ட்டு என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா பாருங்கள் 2 இன்ட்டு ஆரோட வேல்யூ 7 மேலே போட்டேன் டிவைடட் பை 100. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 7ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணுறேன். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடுது. இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 80 இன்ட்டு 2 இன்ட்டு 7 டிவைடட் பை 1 இருந்தால் அதுக்கு என்ன கிடையாது, வேல்யூ கிடையாது. இப்போ பாருங்கள் 80 இன்ட்டு என்ன பண்ணுறேன், 2 7s are 14. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 0 கூட பண்ணால் 0 தான் வருது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 8 4s are 32. நெக்ஸ்ட்டு 1 கூட பண்ணுறேன், 0 8 வந்துடுச்சு. இப்போ ஆட் பண்ணுங்கள், 0 2 இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 8 இருக்கா, 8 கூட 3 ஆட் பண்ணுறப்ப 11. இப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா 1120 வந்திருக்கு. எவ்வளோ வந்திருக்கு, 1120 வந்திருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடச்சிச்சு, 1120 கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, P + I. ஓகேங்களா, இப்போ தான் என்ன பண்ணிட்டோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இதில் P எவ்வளோ அப்படின்னா 8000. ஓகேவா, ப்ளஸ்ஸு இதுவும் கூட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம், 1120 ஆட் பண்ணலாமா. பாருங்கள் 1120 0219. ஓகேங்களா, இப்போ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9120 கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா, பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இவ்வளோ வந்திருக்கு. அவங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1120 பே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதுதான் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே செகண்ட் சம்மில் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு செகண்ட் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா. தேர்ட் சம் பார்க்க போகிறோம். தேர்ட் சம்மில் பாருங்கள், ஷீலா ஹேஸ் பெய்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எ சர்டைன் சம் ஃபார் 4 years at 9.5% per annum is rupees 21,280 rupees. Find the sum. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஷீலான்றவங்க, ஓகேவா, ஷீலான்றவங்க என்ன பண்ணுறாங்க 4 இயர்ஸ்க்கு அப்புறம் 9.5% ஓகேவா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறாங்க அப்படின்னா 21,280 பண்ணுறாங்க, பே பண்ணுறாங்க. ஓகேங்களா, 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு 9.5% என்ன பண்ணுறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி போட்டு என்ன பண்ணுறாங்க, லாஸ்ட்டாக ஃபைனலாக 21,280 பே பண்ணுறாங்க. அப்படின்னா ஷீலான்றவங்க அங்கேருந்து எவ்வளோ அமௌண்ட்டு வாங்கினாங்க, பிரின்சிபல் அதாவது என்ன சொல்லுவோம், பிரின்சிபல் எவ்வளோ வாங்கினாங்கன்றதை என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரின்சிபல் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, போகலாமா. சம் ஸ்கூலில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரின்சிபல் தெரியாது, அதனால் பின்னு எடுத்துக்கிட்டேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 9.5%, இயர் எவ்வளோ அப்படின்னா 4 years. ஓகேங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 21,280. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா PNR டிவைடட் பை 100. இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஐன்னு சொல்லுவோமா. இப்போ ஐயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 21,280 rupees ஈக்குவல் பியோட வேல்யூ தெரியாது, என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா 4. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூ, ஓகேவா, ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 9.5 டிவைடட் பை 100. இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு, நமக்கு பி மட்டும்தான் தேவை, அதை வச்சுக்க போகிறோம். 21,280 ஈக்குவல் டு பாருங்கள் பி இன்ட்டு 4 × 95 டிவைடட் பை
100 இன்ட்டு 10ன்னு போடுறேன். ஏன்னா இங்கே 9.5 இருந்துச்சா, இந்த என்ன பண்ணிட்டேன், டெசிமல் நம்பர் ஒரு டிஜிட்க்கு அப்புறம் நம்பர் வந்ததால் டெசிமல் நம்பர் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன், 10ன்னு போட்டேன். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 10ஐயும் 100ஐயும் மல்டிபிள் பண்ணால் 1000 வரும். P into 4 into 95 divided by 1000. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, Pயை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் ஈக்குவல் காந்தாண்ட கொண்டு போகிறேன். பாருங்கள் என்ன பண்ணிட்டேன், இதை அப்படியே எழுதிட்டேன். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈக்குவல் காந்தாண்ட கொண்டு போகிறேன். பாருங்கள், P ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 21,280 into 1000 divided by 4 into 95. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், 4 into 95 மல்டிபிள் பண்ண போகிறோம். எதை மல்டிபிள் பண்ண போகிறோம், 4 into 95. பாருங்கள், இப்போ 4 என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 5 கூட மல்டிபிள் பண்ணுறேன். 5 4s are 20. நெக்ஸ்ட்டு 9 4s are 36. ஓகேங்களா. இப்போ ஆட் பண்ணு 083. இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 4 into 95 மல்டிபிள் பண்ணுறப்ப 380 கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்கு, 380. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். என்ன இருக்குது அப்படின்றது என்ன பண்ணியிருக்கேன், இங்கே எழுதியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை என்ன பண்ண போகிறேன், கேன்சல் பண்ண போகிறேன். 31 ஒன் டைமு 21,280 எத்தனை டைம்னா 560 டைம்ஸ். எப்படின்னு பார்க்கலாமா. பாருங்கள், 560 into 38. பாருங்கள், ஃபஸ்ட்டு 0 வந்துடுமா. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 8ஐ 6 கூட என்ன பண்ணுறேன், மல்டிபிள் பண்ண போகிறேன். 6 into 8 மல்டிபிள் பண்ணுறப்ப என்ன வருது அப்படின்னா 48 வருது. என்ன பண்ணுறேன், 8ஐ இங்கே போட்டுட்டு 4 என்ன பண்ணுறேன், பேலன்ஸ் 4 டாப்பில் போட்டேன். நெக்ஸ்ட்டு 8ஐ 5 கூட மல்டிபிள் பண்ணுறேன். 8 5s are 40. 40 கூட 4 ஆட் பண்ணுறேன், 44. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இது 3 எடுத்து மல்டிபிள் பண்ணுறேன், 0. 6 கூட மல்டிபிள் பண்ணுறப்ப 18. 18க்கு என்ன பண்ணிட்டேன், 8 இங்கே போட்டு பேலன்ஸ் 1 டாப்பில் போட்டேன். 5ஐ 3 கூட மல்டிபிள் பண்ணுறேன், 15. 15 கூட 1 ஆட் பண்ணுறேன், 16. இப்போ ஆட் பண்ண போகிறேன், 0 8. 4 கூட 8 ஆட் பண்ணுறேன், 12. 12க்கு என்ன பண்ணுறேன், 2 இங்கே போட்டு பேலன்ஸ் 1. 10. 10 கூட 1 ஆட் பண்ணுறேன், 11. 11க்கு 1 இங்கே போட்டு பேலன்ஸ் 1 டாப்பில் போட்டு 1 கூட 1 ஆட் பண்ணுறப்ப 2. இங்கே பாருங்கள், 21,280. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதுதான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே கேன்சல் பண்ணி உனக்கு காமிச்சிருக்கேன். ஆன்சர் என்ன வந்திருக்கு, 21,280 கிடச்சிருக்கு. அப்படின்னா 38 ஒன் டைமு 21,218 எத்தனை டைமு, 560 டைம்ஸ். இப்போ என்ன பண்ணுறேன், 560 into 100ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 100 எத்தனை 0 இருக்குது, 2 0 இருக்குது. அப்போ 2 0 ஆட் ஆகி வரும் சொன்னா. பாருங்கள், 56,000 வந்திருக்கு. எவ்வளோ வந்திருக்கு, 56,000 வந்திருக்கு. ஓகேங்களா. அதுதான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே எழுதியிருக்கேன். பாருங்கள், கீழே என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் மணி ஷீலா பாட் 56,000 கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஷீலான்றவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா 56,000 வாங்கியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தேர்ட் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா. ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். ஃபோர்த்து சம்மில் பாருங்கள், பாஷா borrowed 80,500 from a bank at a particular rate of simple interest. After 3 years he paid 11,050 rupees to still his debit. At what rate of interest he borrowed the money? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஷான்றவன் பேங்க்கில் 8,500 rupees வாங்குறாங்க. எப்போ அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னா 11,050 பே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஒரு இயருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அதுதான் என்ன பண்ண போகிறோம், இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணிட்டேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அதனால் என்ன பண்ணிட்டேன், 6ன்னு வச்சுக்கிட்டேன். பிரின்சிபல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8,500 சொல்லியிருக்காங்க. எத்தனை இயர்னா 3 இயர்ஸ். ஓகேங்களா. இப்போ நமக்கு அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க, 11,050. என்ன பண்ணுறாங்க, ஒரு பேங்க்கில் ஒரு அமௌண்ட் போடுறாங்க. போட்டதுக்கப்புறமா 3 இயர்ஸ்க்கு அப்புறமா
இவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு ஃபார்முலா தரும், ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐன்னு தெரியுமா. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சா தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக என்ன பண்ணுறோம், அவங்களே அமௌண்ட்டுன்னு கொடுத்தாங்க. எவ்வளோ அப்படின்னா 11,050 கொடுத்தாங்க, ஈக்குவல் டு பிரின்சிபல் 8,500 கொடுத்தாங்க. ஓகேங்களா, அதை என்ன பண்ணிட்டேன், போட்டுட்டேன். இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் தேவை. அதை அப்படியே வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத ஈக்குவல் கந்தாண்ட கொண்டு போகிறேன். 11,050 மைனஸ் 8,500 ஈக்குவல் டு ஐ. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணலாமா, பாருங்கள். 11,050 8,500 சப்ராக்ட் பண்ண போகிறோம். சாரிம்மா, என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் தான் பண்ண போகிறோம். 0 5ல் 0 போச்சுன்னா போகாது, அதனால் 5 வந்துடுது. 0ல் 5 போகுமா, போகாது. பக்கத்தில் பாரோ பண்ணுறேன், இங்கே 0 ஆகிடுது. இங்கே என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 10. 10ல் 5 போச்சுன்னா 5. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 10 இருக்குது. 10ல் 8 போச்சுன்னா 2. இப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 2,550. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபார்முலா பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐ ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்குன்னா 2,550 வந்திருக்கு, ஈக்குவல் டு பியோட வேல்யூ 8,500 இன்ட்டு என்னோட வேல்யூ 3, ஆர் தெரியாது, ஆர் அப்படியே வச்சுக்கிட்டேன், டிவைடட் பை 100. நமக்கு தேவை ஆர் தான், மீதியெல்லாம் ஈக்குவல் அந்தாண்ட கொண்டு போகிறேன். 2,550 இன்ட்டு 100, ஏன்னா இங்கே டிவைடில் இருக்குது, ஈக்குவல் கந்தாண்ட போகிறப்போ மல்டிப்பிளில் மாறுது, டிவைடட் பை 8,500 இன்ட்டு 3 ஈக்குவல் டு ஆர். ஓகேங்களா, இந்த 2 0க்கு இந்த 2 0 என்ன பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன். 85ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், 85 3ஐயும் பாருங்கள். 2,550 டிவைடட் பை 85 இன்ட்டு 3 ஈக்குவல் டு ஆர். இப்போ என்ன பண்ண போகிறோம், 85 3ஐயும் மல்டிபிள் பண்ணலாமா, அந்த ஸ்டெப்பை தான் இங்கே போட்டிருக்கேன். 85 இன்ட்டு 3 பாருங்கள், 3 5s are 15. 15க்கு என்ன பண்ணிட்டேன், 5 இங்கே போட்டு பேலன்ஸ் ஒன்று 8க்கு மேலே போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு 3 8s are 24. 24 கூட என்ன பண்ணுறேன், 1 ஆட் பண்ணுறேன், 25. இப்போ பாருங்கள், 85 இன்ட்டு 3ஐ மல்டிபிள் பண்ணுறப்ப 255 கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ண போகிறேன். 55 ஒன் டைமு, 2,550 வந்து எத்தனை டைம் அப்படின்னா 10 டைம்ஸ். ஓகேங்களா, அதுதான் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா. 4th சம். 5th சம் பார்க்க போகிறோம். 5th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன் வாட் டைம் வில் ₹60,500 அமௌண்ட் டு 22,935 அட் 13% பர் ஆனம். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, என்ன பண்ணுறாங்களா அப்படின்னா, ஒரு பேங்க்கில் ஏதோ ஒரு பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க, 16,500 அமௌண்ட் பே பண்ணுறாங்க. அதுக்கு எவ்வளோ போடுறாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து லாஸ்ட்டாக பே பண்ணுறாங்க அப்படின்னா 22,935 லாஸ்ட்டாக பே பண்ணுறாங்க. அப்படின்னா இவங்க எத்தனை வருஷத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நமக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இயர்ஸை நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நான் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, நெக்ஸ்ட்டு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இயர்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இயர்ஸு தேவை அப்படின்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தேவை. ஓகேவா, ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன், அங்கே கொடுத்துருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எழுதிட்டேன், அமௌண்ட் எழுதிட்டேன், பிரின்சிபல் எழுதிட்டேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறேன், நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ. ஓகேவா, ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 22,935. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 16,500. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஐயோட வேல்யூ தெரியாது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, ஈக்குவல் காந்தாண்ட போகுது.
22,935 minus 16,500 equal to I. இப்போ என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். 22,935 டிவைடட் பை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6,0,0,5,6,1. இப்போ என்ன பண்ண போகிறேன், சப்ராக்ட் பண்ண போகிறேன். 5ல் 0 போச்சுன்னா 5 தான். 3 என்ன வந்துடும், அப்படியே வந்துடும். 9ல் 5 போச்சுன்னா 4. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே 2 இருக்குது, 6ல் போகாது. பக்கத்தில் என்ன பண்ணுறேன், பாரோ பண்ணுறேன். இங்கே என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 12ஆக சேஞ்ச் ஆகுது. 12ல் 6 போயிடுச்சுன்னா 6 தான். 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. இப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 6,435 வந்திருக்கு. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன எழுதியிருக்கேன், 6,435 வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம இயர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா பாருங்கள், என்ன ஃபார்முலா அப்படின்னா PNR டிவைடட் பை 100. பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடச்சி, 6,435 கிடச்சிச்சு. ஈக்குவல் டு பியோட வேல்யூ 16,500 இன்ட்டு என்னோட வேல்யூ தெரியாது, அப்படியே வச்சுக்கிட்டா ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 13 டிவைடட் பை 100. ஓகேங்களா. இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை என்ன பண்ணுறேன், எண்ணை மட்டும் ஈக்குவலுக்கு இருந்தான்னு வச்சுட்டு ஈக்குவலுக்கு அந்தானே அப்படியே கொண்டுன்னு போகிறேன். 6,435 into 100 divided by 16,500 into 13 equal to n. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டா 1 எடுத்து மல்டிபிள் பண்ணுறப்ப 6,435 divided by 165 into 3. இப்போ 165 into 3 மல்டிபிள் பண்ண போகிறோம். அந்த ஸ்டெப் தான் இங்கே எழுதியிருக்கேன். பாருங்கள், அந்த ஸ்டெப் இங்கே எழுதியிருக்கானா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ண போகிறோம். எதை அப்படின்னா 165 into 13 மல்டிபிள் பண்ணுறேன். பாருங்கள், 5 3s are 15. 15க்கு 5 இங்கே போட்டு பேலன்ஸ் 1. அதே 3 into 6 கூட மல்டிபிள் பண்ணுறேன். 3 6 are 18. 18 கூட என்ன பண்ணுறேன், 1 ஆட் பண்ணுறேன், 19 ஆகுது. என்ன பண்ணுறேன், 9 இங்கே போட்டு பேலன்ஸ் 1. 3 என்ன பண்ணுறேன், 1 கூட மல்டிபிள் பண்ணுறேன். 1 3s are 3. 3 கூட 1 ஆட் பண்ணுறப்போ 4. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், 1 எடுத்து மல்டிபிள் பண்ணுறப்ப 5 6 1 கிடச்சிச்சு. ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். 5 9 கூட 5 ஆட் பண்ணுறப்ப 14. 14க்கு என்ன பண்ணிட்டேன், 4 போட்டு பேலன்ஸ் 1 டாப்பில் போட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், 1 கூட 4 ஆட் பண்ணுறேன். 5 கூட என்ன பண்ணுறேன், 6 ஆட் பண்ணுறேன். 11 11க்கு 1 இங்கே போட்டு பேலன்ஸ் 1 டாப்பில் போட்டேன். 1 கூட 1 ஆட் பண்ணுறப்ப 2. எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 2145 கிடச்சிச்சு. 2145 கிடச்சிச்சு. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், 2145 1 டைமு, 6435 எத்தனை டைம் அப்படின்னா 3 டைம். மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா. பாருங்கள், என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ணி பார்க்க போகிறோம். 2145 இன்ட்டு 3 மல்டிபிள் பண்ணால் என்ன வரணும், 6435 வரணும். பாருங்கள், 3 மல்டிபிள் பண்ணுறேன். 15 கூட என்ன பண்ணுறேன், 5 போட்டு பேலன்ஸ் 1 டாப் போல் போட்டேன். 4 3s are 12. 12 கூட 1 ஆட் பண்ணுறேன். 3 இங்கே போட்டுட்டு பேலன்ஸ் 1 டாப்பில் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன வருது அப்படின்னா 1 3s are 3. 3 கூட என்ன பண்ணுறேன், 1 ஆட் பண்ணுறேன். 4. நெக்ஸ்ட்டு 2 3s are 6. பாருங்கள், 6435 வந்துச்சா. அப்படின்னா 2145 எத்தனை டைம்னா 1 டைமு. 6435 எத்தனை டைம்னா 3 டைம். அதான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், என்னோட வேல்யூ 3 இயர்ஸ்ன்னு எழுதிட்டேன். இப்போ உங்களுக்கு 5th சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா. 6th சம் பார்க்க போகிறோம். 6th சம்மில் பாருங்கள், 5th சம் மாதிரி தான். என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இன் வாட் டைம் வில் பி 17,800 அமௌண்ட் டு 19,936 at 6%
பர் ஆனம். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதனுடைய இயர்ஸ் எத்தனை இயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, ஒரு அமௌண்ட்டை போடுறாங்க, அதுக்கு எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா வருதுன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். அது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுக்கான அமௌண்ட்டும் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ வட்டினும் என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்படின்னா எத்தனை வருஷம், அதாவது வந்து எத்தனை இயர்ஸுன்றதை என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சொல்யூஷன் போகலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், இயர்ஸ் தெரியாது, என்னன்னு எடுத்துக்கிட்டேன். பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னா 17,800. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா, அது எவ்வளோனா 6%. அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 19,936. நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன பண்ணிட்டேன், ஃபார்முலாவை இங்கே எழுதிட்டேன். ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எழுதிட்டேன். ஈக்குவலுக்கு அந்தாண்ட போகிறப்ப மைனஸ் ஆகுது. ஓகேங்களா, இப்போ மைனஸ் பண்ணி பார்க்கலாமா? 19,936 நெக்ஸ்ட்டு 17,800. பாருங்கள், 6 அப்படியே வரும், 3 வரும், 9ல் 8 சப்ராக்ட் பண்ணுறப்போ 1 வருது. நெக்ஸ்ட்டு 9ல் 7 சப்ராக்ட் பண்ணுறேன் 2 வருது. 1ல் 1 சப்ராக்ட் பண்ணுறப்ப என்ன வருது, 0 வருது. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 2,136 என்ன பண்ணியிருக்கு, எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா PNR டிவைடட் பை 100. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பாருங்கள், பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 17,800. என்ன தெரியாது, அப்படியே வச்சுக்கிட்டேன். ஆர் வந்து 6 ஓகேவா. நெக்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே எண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு ஈக்குவலுக்கு அந்தாண்ட போகிறேன். அப்படின்னா 2,136 into 100 divided by 17,800 into 6 equal to n. இப்போ என்ன பண்ணேன், இந்த 2 0க்கு இந்த 2 0, இந்த 2 0, இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ 7 into 8 into 6 என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அப்படி மல்டிபிள் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா 1,168 கிடைக்குது. ஓகேங்களா, அதுதான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2,136 டிவைடட் பை 1,068. இது எத்தனை டைம்னா 1 டைமு, இது எத்தனை டைம்னா 2 டைம். அப்படின்னா இயர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 2 இயர்ஸ் வந்துருக்கு. ஓகேங்களா, இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்றத என்ன பண்ணலாம், ரீகால் பண்ணிக்கலாமா? பாருங்கள், என்ன பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா PNR டிவைடட் பை 100 தான் என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ்ஸு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.